கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியாய் அவருடைய இருதயத்திலே மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை தேவ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணத்திற்காக என் தெய்வத்தை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக சிறு ஜபத்தை செய்து செய்திக்கு போக நான் வாஞ்சிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்று சொன்ன வண்ணமாய் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நிற்கும்படியான ஆண்டவரை தகுதி ஆண்டவா, உம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி மாம்ச சாயலாக அவரை ஆண்டவரே தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலியமாய் ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலியமாய் கர்த்தாவே உமோடு இணைய ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை நீர் ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய மட்டில்லாத தயவுகளுக்காகவும் இந்த நிகழ்ச்சியினை ஆண்டவரே இயேசுவே ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவர் ஐயா சாமியலை அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக பரலோக ராஜ்யத்துடைய ஆண்டவரே அனுகிரகத்தை அந்த குடும்பமும் பிள்ளைகளும் அனுபவிக்கத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்க உண்மை கெஞ்சுகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய பரலோக ராஜ்யமும் அதனுடைய ரகசியங்கள் என்ன என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அவைகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற மக்களுடைய நிலைமையை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்ன என்பதையே இன்னும் அறியாதவர்களாக ஏதோ மரித்த பிற்பாடு அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதாகவும் அங்கே அவர்கள் வாசம் செய்கிறதாகவும் அங்கே அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதாகவும் இப்பேற்படத்தக்கதான ஒரு சிந்தனை இருக்கிறது வழியே ஆண்டவர் தன்னுடைய பரம ரகசியங்களை ஒருபோதும் அவர் மறைத்து வைத்ததே இல்லை. ரகசியங்களை நான் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இருப்பேனோ என்று சொன்ன வண்ணமாய் நீ ஆபிரகாமா இந்த உலகத்தில் வாழ்வாய் என்று சொன்னால் தேவன் உனக்கு ஒன்றையுமே உனக்கு மறைத்து வைக்கிற தேவன் அல்லை. ஆகவே பெறப்படத்தக்கதான நிகழ்ச்சிகளை கேட்டு தேவ சித்தத்துக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பரம காணான் என்ன என்பதை நாம் அறிந்து அதற்குள்ளாக நாம் போகிறதக்கதான நம்முடைய அந்த ஸ்தலத்திலே உன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கண்ட வண்ணமாக பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகவில்லை என்று சொன்னால் தேற்றவாளன் வரான். இது முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை ஆண்டவர் சொன்னது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் மீண்டும் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்திலே நான் உங்களை சேர்ப்பேன் என்று சொல்ற காரியம். அவர் நமக்காக ஒரு பிரத்யேகமான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்வதின் நோக்கத்தை நாம் சற்று ஆராய்கிற பொழுது ஆண்டவருடைய வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆண்டவர் ஏற்கனவே தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியும் ஆண்டவர் இந்த இப்பேற்படத்தக்கதான பரலோகத்திலே இருக்கத்தக்கதான ஸ்தலங்களை குறித்து ஆண்டவர் நமக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்தலத்தை
அவர் ஆயத்தப்படுத்தபடியாக நான் போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பிரத்யேகமான ஸ்தலம் யாருக்கு என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வசனம் கூட நமக்கு தெளிவாக சொல்கிறது, அவரை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்கிறார். நாம் அவரை போல நாம் மாறவில்லை என்று சொன்னால் நாம் அவரோடு கூட நாம் ஒரு காலம் ஆளுகை செய்ய முடியாது என்பது குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். முதலாவது நீ தேவனுடைய பிள்ளையாய் நீ முதலாவது இருக்க வேண்டும். அவருக்கு விருப்பமுள்ளவனாய் அவருடைய எல்லா காரியங்களிலேயும் அவருடைய மனதை நீ ஒன்றுக்கும் அவருக்கு நோகு வராமல். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை சிருஷ்டித்ததற்காக கர்த்தர் வருத்தப்பட்டாராம், அது அவருடைய இருதயத்துக்கு சஞ்சலமா இருந்தது என்று சொல்லி 6:4 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இப்பேற்படுத்ததான பிள்ளைகளை கர்த்தர் பிள்ளைகள் என்று அவர்களை அழைக்கிறதே இல்லை. ஆகவே தான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு ஒப்பாய் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளாக இருந்தத்தக்கதான பாவங்கள், அவர்களுள்ளாக இருந்தத்தக்கதான பாவத்தினுடைய மன்னிப்பல்ல, பாவத்தினுடைய மூடுதல் அவர்களுக்குள்ளாக இருந்தது. தங்களுக்குள்ளாக பாவம் உண்டு என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணர்ந்து அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அல்ல. தன்னுடைய பாவத்திற்காக மிருகங்களுடைய, பிராணிகளுடைய, பறவைகளுடைய இரத்தத்தை சிந்தி தங்கள் பாவங்களை அவர்கள் மூடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி பாவம் இல்லாதவராய், எப்படி உலகத்திலே அவர் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை உன்னிலும் என்னிலும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவரை சொல்கிறார். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், ஒன்றில் மட்டுமல்ல உன் வாழ்க்கை முழுமையாக எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி, பரிசுத்தமில்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறது என்று சொன்ன வண்ணமால் நீ இந்த வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வாய் என்று சொன்னால், அவரோடு நீயும் நானும் போய் அமருகிற பொழுது அவர் பரிசுத்தம் உன்னிலேயும் என்னிலேயும் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த இடத்துல மத்தேயு சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் 34ஆவது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற சுதந்திரத்தை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே வேளையிலே அவர் தன்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்றார், இவர்கள் நித்திய ஆக்கினை அடையபடியாக இவர்களுக்கு கர்த்தர் இப்படியாக கட்டளை இருக்கிறார். அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, 41ஆவது வசனம் 25ஆவது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 25:41 வாசிக்கிறோம். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி, ஒரு கூட்டத்தாருக்கு நித்திய ராஜ்யத்தை சந்தோஷத்தையும் இன்னொரு கூட்டத்தாருக்கு அக்கினியும் வைத்திருக்கிற தேவன். இவைகள் ஆண்டவர்
நீ தேவனுக்கென்று நீ ஜீவிப்பா என்று சொன்னால் உனக்கு இந்த இடங்களிலே அவர் உன்னை கொண்டு போகாமல் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீயும் நானும் தங்கும்படியால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இவைகளை குறித்து பார்க்கிற பொழுது நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், பரலோக ராஜ்யத்திலே 7 விதமான 12கள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிற பொழுதும் அதே இது வந்துட்டு பழைய ஏற்பாட்டை குறித்து பார்க்கிற பொழுது மாம்சத்துக்குரிய மனுஷனுக்குரிய உலகத்துக்குரிய எருசலேம் பட்டணமானது புதிய எருசலேமாக, அது நவ எருசலேமாக நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு அவைகள் எப்படியாக இவைகள் நிழலாட்டமாய் மாறினது என்பதை குறித்து நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே உங்களோடு நான் சம்பாஷித்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. முதலாவது நாம் பார்த்தோம் 12 விதமான கோத்திரங்களிலேயும் யாக்கோபுடைய 12 குமாரர்களையும் அந்த 12 வாசல்களுக்கு அவருடைய நாமங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததையும் ஒவ்வொரு குமாரனுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய விதமாக நாம் எப்படி அவைகளை கடைப்பிடித்து நடத்தால் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த 12 வாசல்களுக்கும் 12 நாமங்கள் அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இருந்த அந்த வாசல்களுக்குரிய கிரியைகளை குறித்து அந்த வாசல்களுக்கு வேதம் பெயரிட்டிருக்கிறது. அவைகளை குறித்து நான் ஒரு சில மட்டும் சொல்ல வாசிக்கிறேன். ஆட்டு வாசல் என்று இருந்தது. இந்த ஆட்டு வாசல் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியான அந்த ஆட்டுக்குட்டியுடைய சுவாபங்கள் உன் ஜீவத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு ஆட்டு வாசலை நாம் காண்கிறோம். அடுத்து ஒரு வாசலை காண்கிறோம், ஒரு மீன் வாசலை குறித்து பார்க்கிறோம். இந்த மீன் வாசல் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி சகல மனுஷர்களையும் சீஷனாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சகலத்திலும் தேறினவர்களாய் நிற்கும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். 3வது வாசலை நாம் பார்க்கிற பொழுது அந்த வாசல் பழைய வாசல். இந்த பழைய வாசலுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி, நீங்கள் பாதையிலே நின்று அவைகளை கூர்ந்து கவனித்து அவைகளிலே பூர்வ பாதைகள் எவைகள் என்பதை நீங்கள் அறிந்து அதன் வழியாய் நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய வாசலிலே இந்த பூர்வ பாதை எவை என்பதை நாம் அறிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய பாதை எவைகள் என்பதை நாம் அறிந்து அவைகளுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். ஆகவே தான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். இதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலரே, விசாலமான பாதையும் உண்டு, அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு நீ எப்படி உன்னுடைய வாசலை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதை நீ அறிந்து அதற்குள்ளாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து இந்த வாசல் நமக்கு பழைய வாசல் ஆகிய பூர்வ பாதை என்பதை நீ அறிந்து தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் மட்டுமே எப்பொழுதுமே துன்பப்படுவார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வசனம் நம்மை தெளிவாக கூறுகிறது, பாடுகளுக்குள்ளாகத்தான் பரலோக ராஜ்யம். இன்றைக்கு நம்முடைய ஜீவனை குறித்து பார்க்கிற பொழுது ஒரு உல்லாசமான வாழ்க்கையிலே இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, முதலாவது உனக்குள்ளாக உலகத்தை விட்டு வெறுத்து தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியான ஒரு உத்தமமான மார்க்கம் உன் ஜீவனிலே காணப்பட வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாசலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த பள்ளத்தாக்கு வாசல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பள்ளத்தாக்கு வாசலிலே உன்னை நீ உயர்த்தாதபடி உன்னை தாழ்த்துகிற அனுபவம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் கூறுகிறார், என்னை தானே நான்
முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே குறித்து பேசுகிறார். ஆகவே அப்படியான ஒரு தாழ்மை உள்ள ஜீவனை நீ இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆம், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிற வண்ணமாக உனக்குள்ளாக பெறப்படத்தக்கதான தாழ்மை உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளத்தாக்கு வாசலிலே நாம் சிந்தித்தோம். அடுத்து குப்பைமேட்டு வாசலுக்குள்ளாக நாம் வருகிற பொழுது இந்த குப்பைமேட்டு வாசல் என்கிறது உன்னிலே இருக்கத்தக்கதான எல்லா மேன்மைகளையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் நீ குப்பையாக எண்ண வேண்டுமா? ஆகவே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இவைகள் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். ஆம், அப்படியான ஒரு குப்பையாக உன்னையும் என்னையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் எந்த முறையிலேயும் நம்மை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அந்த ஆசீர்வாதங்கள் தேவ நாம மகிமைக்காகவே என்பதை உணர்கிற வரையிலேயும் ஆண்டவர் உன்னை எற்காலம் உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே நீ குப்பையாக நீ எண்ண வேண்டியவனாக இருக்கிறோம். அடுத்து வாசல் நாம் ஊரணி வாசல் என்று நாம் சிந்தித்தோம். இந்த ஊரணி வாசல் என்கிறது ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு வாசல். அவருடைய வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று இயேசு சொன்ன வண்ணமாக வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்று என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியாக நீர் எல்லோருக்காகவும் நீ தாகம் தீர்க்கப்படுகிற பிள்ளையா? ஆண்டவர் சொல்றார் ரோமர்ல, தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையே தியானிக்க கடவுள். ஆம், நாம் பிறனுக்காக ஜீவிக்கும்படியான ஒரு உதவி செய்கிற ஒரு காரியம். யாக்கோப்பு 4:17 நாம் வாசிக்கிறோம். ஒருவனுக்கு நன்மை செய்ய உனக்கு திராணை இருந்து அந்த நீ நன்மை நீ செய்யாமற் போனால் அதுவே பாவம் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு நீ பகிர்ந்து கொடுக்கும்படியாய் உன்னால முடிந்த காரியங்களிலே ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ எத்தனை கர்த்தருக்கு நீ கடன் கொடுத்திருக்கிறாய்? சற்று நிதானித்து பார். ஆகவே இந்த இந்த ஊரணி வாசலின் மூலமா அவருடைய இருதயங்கள் நாம் செய்கிற தேவனுடைய சகாயத்தை நிமித்தமாய் எப்படியாய் அவர்களுக்கு ஒரு தாகம் தீர்க்கப்படுகிறதோ, அவர்களுக்குள்ளாக ஒரு இன்பம் தன்னுடைய இருதயத்தில் உண்டாகிறதோ, அப்படியாய் உன் ஜீவன் இருக்கிறதா என்பது குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்தோம், இப்போது தண்ணீர் வாசலை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீர் வாசலானது இது பரிசுத்தத்தினாலே உருவாகக்கூடிய கழுவப்படுகிற ஒரு காரியமாய் இது இருக்கிறது. ஆகவே தான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே தண்ணீர் முழுக்கினால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கப்படத்தக்கதான ஒரு ஜீவன் உனக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் உண்டாகும்படியாக தண்ணீர் முழுக்கினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று தக்கதான முழுக்கு எடுக்கிற ஒரு ஞான ஸ்நானம். இன்றைக்கு பாவத்துக்கு மறித்து ஜீவனுக்கு என்று நீதிக்கு என்று பிழைக்கும்படியாக நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கிற பொழுது தண்ணீரில் முழுகி அது உனக்குள்ளாக நீ கீழே போகிற பொழுது உனக்குள்ளாக ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திலே ஆண்டவரே நான் மரித்தேன் என்று சொல்லி மீண்டும் நீ தண்ணீரை விட்டு மேலே எழும்பி வருகிற பொழுது ஆண்டவரே நான் நீதிக்கென்று பிழைக்க போகிறேன், இனி எனக்குள்ளாக பாவம் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு கழுவுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாட்களிலே இந்த தண்ணீர் வாசலின் மூலியமா நாம் கற்று வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நிகழ்ச்சியிலே இந்த தண்ணீர் வாசலை குறித்து நாம் பலவிதமான பரிசுத்த காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்முடைய ஞாபகத்திற்காக ஒரு சிலது மட்டும் நான் கூறி நிகழ்ச்சிக்கு நான் செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே இந்த தண்ணீர் வாசலானது நெகேமியா
மூன்றாவது அதிகாரம், நெகேமியா 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஒபேலியே குடியிருக்கிற நிதனிமியாரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்பைக்கும் எதிரிருக்கிற இடமட்டும் கட்டினார்கள். இந்த இந்த தண்ணீர் வாசலை இவர்கள் கட்டினதனுடைய பிரதான நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த இந்த வாசல் வந்துட்டு கீகோன் ஊற்று என்று சொல்லத்தக்கதான, இந்த தண்ணீர் வாசலுக்கு அருகாமையிலே இருக்கத்தக்கதான இந்த கீகோன் பள்ளத்தாக்கு, அதாவது இந்த ஊற்றிலே, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கத்தக்கதான ஊற்றிலே ஒரு பிரதானமான ஒரு ஊற்று, அது எருசலேம் நகரத்துக்கு முற்றிலுமாக அவைகள் தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கீகோன் இந்த ஊற்றானது குறித்து பார்க்கிற பொழுது இது ஒரு பரிசுத்தமுள்ள ஊற்று என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஊற்றின் அருகாமையில தான் இருக்கத்தக்கதான இந்த இந்த தண்ணீர் வாசல், இதற்குள்ளான இருக்கத்தக்கதான ஒரு மேன்மை என்ன என்று சொன்னால், அந்த 38 வருடங்களாக எப்பொழுது அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீர் கலங்கும் என்று சொல்லி படுத்திருந்த அந்த சகோதரனை இந்த வாசலுக்கு அருகாமையிலே அந்த கிணறு இருந்தது என்பதை வேத பண்டிதர்கள் அவைகளை குறித்து குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவன் 38 வருஷம் அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் நான் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த 38 என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், யாத்திரையாகமம் உபாகமம் 3வது அதிகாரத்தை சொல்றார், இந்த 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் யுத்த வீரர்கள், இவர்கள் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக இவர்கள் அந்த கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி அவர்களை நிர்வாணமாக்கி இன்றைக்கு கன்றுக்குட்டியை வைத்து அவர்கள் இன்னைக்கு பண்டிகை என்று சொல்லி, கர்த்தருக்கு பண்டிகை, அதுவும் கூட இன்றைக்கு நாம் சபைகளில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு கன்றுக்குட்டிக்கு இன்றைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆம், இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே பிசாசு எப்படியாகிலும் தன்னுடைய ஆட்சியை தேவ மக்கள் மத்தியத்தில் கொண்டு வந்து அவைகளை தேவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லும்படியாக வைத்து மற்றதெல்லாம் தேவனுக்கு அற்ற கிரியைகளாக அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் மகத்துவங்களை மறுதலிக்கிற குடும்பங்களாக இன்றைக்கு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆகவே அப்படியாக இந்த 6 லட்சம் புருஷர்களிலே 2 பேரை தவிர்த்து, காலேபும் யோசுவா, இந்த 2 பேரை தவிர்த்து மீதியாயிருந்த சகலரையும் 5,99,998 பேர் 38 வருஷங்களாக அவர்கள் வனாந்திரத்திலே அவர்களை சுற்றி சுற்றி திரிய வைத்து அவர்களை அங்கே மடங்கடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் ஒரு கணக்கு போட்டேன். அந்த 38 வருஷங்களாக அவர்களை ஆண்டவர் சுற்றி சுற்றி வர வைத்தார் என்று சொன்னால், அவர்கள் எல்லோருமே மரிக்கிற வரையிலேயும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக அவனும் வரவில்லை. அதற்கு ஒத்ததாக மோசேயும் கூட அந்த காரியத்திலே அவர் செய்த அந்த முரட்டாட்டத்தின் நிமித்தமாக கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிற பொழுது கண்மலையை அடித்ததின் நிமித்தமாய் அவன் ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் செய்தான். ஆனாலோ அவனும் கூட கானான் தேசத்துக்குள்ளாக கால் வைக்கவே இல்லை. ஆகவே
அதாவது உபாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறேன். யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக தாம் காதேஸ் பர்னாவை விட்டு புறப்பட்டு முதற்கொண்டு கேரோத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு ஒழிய மட்டும் கர்த்தருடைய கை அவர்களை நிர்மூலமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. யுத்த மனிதர்கள் எல்லோரும் ஜனத்தின் நடுவில் இருந்து செத்து தீர்ந்த பின்பு ஆண்டவர், உண்மையாகவே ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனாலும் இவர்கள் செய்த இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மோசே சினாய் மலையிலே இருந்து வருகிற பொழுது அங்கு ஒரு பெரிதான ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி. அப்பொழுது மோசே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினாலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிய தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். யாத்திராகமும் 32வது அதிகாரம் 31, 32 வசனங்களிலே. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் மோசேக்கு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் இடத்தில் விசாரிப்பேன். நீ உன் பேரை கிறுக்கி போடு என்று 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 சொல்லுகிறாய். அது என்னுடைய காரியம். ஆனாலும் எனக்கு விரோதமாக யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்களுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன். அது மட்டுமல்லாமல் நான் அவர்களை விசாரிக்கும் நாளிலே அவர்களை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி, இந்த 38 வருஷ காலமா ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 200 விதமான பிணங்கள் பாளையத்திலே இருந்தது. ஒரே கூக்குரலாகத்தான் அந்த பாளையம் இருந்திருக்கவே ஒழிய மரணமில்லாத நாள் அந்த பாளையத்திலே இருந்திருக்கவே முடியாது. சற்று நிதானித்து யோசித்துப்பார். ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு மன்னிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் எவைகளை மன்னிக்க வேண்டுமோ அவைகள் நீ அறிந்த குற்றத்திற்கு நீ மன்னிப்பு கேட்டு அவைகளின்படியாய் உன் ஜீவனை நீ ஒப்பு கொடுக்காமல் போவா என்று சொன்னார். ஆண்டவர் நாம் யாராயிருந்தாலும் சரி, அவர் ஒரு காலம் மன்னிக்கிறதில்லை. அவர் நம்முடைய நீ அவைகளை விட்டு விட்டால் வழியே ஆண்டவர் உன்னை அதற்கேற்ற விதமான காரியத்திலே கர்த்தர் உன்னை கேள்வி கேட்கிறார் என்பது குறித்து நீ ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதவர்களா இருந்தால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு சென்று வசனங்களை அருமையாக கேட்கிறோம். அது மட்டுமில்லாமல் வசனங்களை எழுதி வைத்துக் கொண்டு அவைகளை நாம் வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு காலம் எழுதி வைத்த வசனம் என்னை நியாயம் தீர்க்கும் என்பதை அறிவில்லாதவர்களாக, இந்த வசனத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் போகும் என்று சொன்னால் தேவன் என்னை நியாயம் விசாரிப்பார் என்ற தக்கதான ஞானம் இல்லாதவர்களால் இங்கு தங்களை தாங்களே இன்றைக்கு நியாய தீர்ப்புக்கும் அக்கினிக்கும் தங்களை ஒப்புவிக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிற பொழுது இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன்.
அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு வசனத்தை கேட்கிறார்கள். வசனத்தை கேட்டவுடனே அவைகளை எழுதியும் வைக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த வசனம் அவருடைய ஜீவனை அப்பொழுது அது நியாயம் தீர்க்கிறது. இந்த வசனம் அவர்களை நியாயம் தீர்க்கிற பொழுது அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை அவர்கள் விட்டு விலகுகிறார்கள். அறிந்தும் அதன்படி ஜீவிக்காதபடினாலே அவர்கள் விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அவைகளை உணரவில்லையே என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக இருக்கத்தக்கதான பரிசுத்தத்தை குறித்து பார்க்கிற பொழுது முதலாவது பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். ஆம், அந்த 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 ரத்தமானது நம்மை புதிய உடன்படிக்கைக்கு அந்த ரத்தம் நம்மை கொண்டு போகிறது. ஆகவே நம்முடைய காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தபடியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பாளையத்துக்கு எப்படி அவர் புறம்பாக்கப்பட்டார்களோ, ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் பாளையத்துக்கு புறம்பே ஜீவிக்க வேண்டும். அவன் பாளையத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவன் தன்னுடைய முகத்தின் மேலே அவன் ஒரு 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 துணியை போட்டு தன் முகத்தை மூடி தீட்டு 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 என்று சொல்லி அந்த பாளையத்தை விட்டு அவன் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்படியான ஒரு குஷ்டரோகியுள்ள ஒரு இடம், பாவம் செய்தவனுடைய இடத்துல உனக்காகவும் எனக்காகவும் நாம் அந்த இடத்திலே ஜீவிக்கிறோம் என்பது கர்த்தர் அறிந்தபடியினாலே அவர் பாளையத்துக்கு புறம்பே சென்று பாவிகளுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு கூட நாம் ஆண்டவரை பாளையத்துக்கு புறமாக தள்ளி கொண்டிருக்கிறோமா? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பின்னிட்டு போனவர்கள் மீண்டும் திரும்புகிறது கூடாத காரியம் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. உன் ஜீவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? தேவ பிள்ளையே, உன்னையே நீ, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படியாக அசுத்தத்தை கழுவும்படியாக எப்படி ஜலமானது உபயோகப்படுத்தப்படுகிறதோ, தண்ணீரானது, அதாவது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற பொழுது, அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஒரு வெண்கல தொட்டி ஒன்று இருந்தது. அந்த வெண்கல தொட்டியில தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை ஆசாரியர்கள் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக அவர்கள் போகிற பொழுது தன்னுடைய கைகளையும் கால்களையும் அந்த ஜலத்தினாலே அவர்கள் கழுவி, ஜலமானது பரிசுத்தமும் அது தொட்டியானது பரிசுத்தமும் ஜலமானது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பிட்டு பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். வார்த்தையை கேட்ட பிற்பாடு, ஆமாண்டவரே இப்பேற்பட்ட காரியம் என்னுடைய ஜீவனே இருக்கிறது என்று சொல்லி நாம் தண்ணீர் முழுக்கினாலே நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த தொட்டி, வெண்கல தொட்டியும் தண்ணீரும் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே உன் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டிருக்கிறாய், நல்லதுதான். பாவம் என்று உணர்ந்திருக்கிறாய், அதுவும் நல்லது தான். உனக்குள்ளாக ஒரு மீட்பு உண்டோ? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய வசனம் நம்மை மீண்டுமாக எச்சரிக்கிறது என்ன என்று சொன்னால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படியாய் நான் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் என்னை சுவாமி பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கென்று ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் மீண்டுமாக ஒரு நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், ஞாபகத்துக்காக மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம்
12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47, 48 நான் வாசிக்கிறேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஆம், அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவனை ஒப்புவிக்கிறான். ஏதேன் தோட்டத்திலேயும் கூட பிதா ஆதாமை அழைத்து அவர் 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 கொடுத்த அந்த பிரமாணங்களின்படியாய் இந்த கனியை புசிக்காதே என்று சொன்னார். புசிக்க நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். ஆகவே கனியையும் வைத்தார், அதற்கேற்ற தண்டனை என்ன என்பதையும் வைத்தார். இதை நீ செய்யக்கூடாது, இதை செய்யணும் என்று சொல்லி அவனை ஒரு தெளிவுள்ள மனிதனாக தன்னுடைய சொந்த காரியங்களிலே தானே நிர்ணயித்துக் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை தேவன் ஏதேனிலே வைத்தார். அதே சூழ்நிலை இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். நீ பரிசுத்தத்தை நீ நாடுவாய் என்று சொன்னால் அதற்கேற்ற வாழ்க்கை உன் கரத்திலே இருக்கிறது ஒழியே நீ எவைகளை விரும்புகிறாயோ அவைகளுக்கு நீ அடிமை என்று சொல்லுகிறது வேதம். பாவத்தை செய்கிற ஆத்மா பாவத்துக்கு அடிமை. தேவனுக்கென்று ஜீவிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு இன்றைக்கு அடிமைகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? சற்று உன் வாழ்க்கையை நிதானித்து பார்ப்பாய் என்று சொன்னால் நீ வரக்கூடிய ஆக்கிரையில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். ஆகவே தான் சொல்லுகிறார், ஒருவன் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனத்திலே, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, அவனுடைய சொந்த விருப்பத்துக்கு அவைகளை விட்டு விடுகிறேன். காரணம், அவன் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அவன் அறிந்து செய்கிறபடினாலே, அதனுடைய வினை என்ன என்பதை அவன் அறிந்திருக்கிறபடினாலே, அது வரக்கூடிய ஆக்கினைகள் என்ன என்பதை அவனுக்குள்ளாக அவனுடைய மனசாட்சி அவனுக்கு சொல்கிறபடினாலே, மனசாட்சி சொல்லுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 2வது அதிகாரத்திலே, நீ கடைசி நாட்களிலே உனக்கு யார் சாட்சி சொல்ல போகிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியை இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்தை கேட்ட கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அவனுடைய இருதயமே அவனுக்கு கடைசி நாளிலே அவனுடைய இருதயமே அவனை குறித்து நியாயம் சொல்லும் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே எச்சரிக்கிறார். ஆகவே நீர் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை, அவனை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்ப்பேன். அந்த வெள்ளை சிங்காசனம் வருகிற பொழுது அவனுடைய இருதயமே அவனுக்கு சாட்சி சொல்கிறதா இருக்கிறது. ஆகவே நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். ஆகவே இந்த தண்ணீர் வாசல் உனக்கு எவைகளை வைத்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நீ உலகத்தில் வாழ்கிற இந்த சொற்ப நாட்களிலே வசனமே சத்தியம். இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகிற பொழுது அந்த வசனமே உன்னை கடைசி நாட்களிலே உன்னை நியாயம் தீர்க்கும். ஆகவே தான் சங்கீதம் 105வது சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த வாழ்க்கையிலே அவன் பட்ட பாடுகளை குறித்து நாம் இந்த வசனமானது நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம்
யோசேப்பை புடமிட்டது. ஆம், சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனுக்கு நேர்ந்த உபத்திரவங்கள் 1, 2 அல்ல. படுகுழியிலே போடப்பட்டான். அவன் விற்கப்பட்டான். அவன் அரண்மனையிலே இருந்தாலும் கூட அங்கேயும் பழி சுமத்தப்பட்டான். சிறைச்சாலையிலே அவன் தன் நாட்களை அவன் கடத்த வேண்டியதா இருந்தது. இவ்வளவு காரியங்கள் நடந்தும் கூட கர்த்தருடைய வார்த்தை அவனிலே நிறைவேறினது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சோதனைகளிலே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது அவன் ராஜாவை தவிர ஒருவரையும் வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது என்ற பிரமாணமான கட்டளையை வைத்திருந்த போதிலும் தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அவன் ஸ்தோத்திரம் சொன்னானா. இதை கண்டும் கூட தனக்கு மரண சாசனம் எழுதியிருக்கிறது என்று அறிந்தும் கூட அவனை புடமிட்டது வேத வசனம். அவன் எதற்காக பயப்படாமல் அவன் சிங்க கெபிகளுக்குள்ளாக அவனை போடு போது கூட அவனுக்குள்ளாக சந்தேகங்கள் இருந்திருக்க கூடும். ஆண்டவரே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே ஆண்டவரே, சிங்க கெபிகளுக்குள்ளாக போகிறேனே என்று அவனுக்குள்ளாக ஐயம் இருந்தாலும் கூட எதற்காக யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. அப்பேற்பட்டதான பயம் இந்த தானியேலுக்குள்ளாக இருந்திருக்க கூடும். இல்லை என்றால் கர்த்தர் என்னை காப்பார் என்ற தைரியம் எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்ததோ அப்படியா தானியேலுடைய வாழ்க்கையிலேயும் இவனை கொண்டு போய் போட்டான். ஆனால் அந்த நேபுகாத்நேச்சாருக்கோ இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. ஆகவே யார் அவனுக்கு விரோதமா இருந்தார்களோ அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கலைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகள் மேலே, நீதிமான்கள் மேலே அவருடைய கரம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நாம் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஜீவிக்கிற பொழுது பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான நிந்தைகளையும் நீ சுமக்கிறாயா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரையில் அவனுக்கு இந்த வார்த்தைகள் அவனை புடமிட்டது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகத்தக்கதான பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது புறஜாதியாருடைய பலி பரிசுத்த ஆவியினாலே அது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக வந்தார். சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த ரட்சிப்பு புறஜாதியாகிய நமக்கு கிடைத்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் ஒலிவு மரத்திலே ஒட்டப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீயும் நானும் நம்முடைய பரிசுத்தம் அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜீவனுள்ள உபதேசத்தின்படியாய் நாம் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நாமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகிற பொழுது நியாய தீர்ப்பை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லத்தக்கதான இந்த கண்டித்து உணர்த்துவார் அவர் சாதாரணமான இல்லை. நாளைக்கு நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது உன் மனசாட்சி உனக்கு விரோதமாக சாட்சியிடும் என்று வாசிக்கும். ஆகவே நீயும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கும். அடுத்த ஒரு பரிசுத்தத்தை குறித்து பார்க்கிற பொழுது உபத்திரவங்களினாலே நமக்கு ஒரு
பாடுகளின் மூலியமாய் நாம் பரிசுத்தத்தை நாம் கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உனக்கு பாடுகள் இல்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. ஆகவே எபிரேயர் எழுதின காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக இருக்கு. ஏனென்றால் நமக்காகவும் தம்மையும் சகலத்தில் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அது ஏற்றதா இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படலை. அதைத்தான் நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது என்னவென்று பார்க்கிற பொழுது, அவர் நமக்காகவே நம்மை அவர் எப்படி கொண்டு போகிறார் என்று சொன்னால் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மரிக்கிற பொழுது சாட்சி கூறுகிறார்கள், இவர் மகிமையிலே போய் சேர்ந்தார் என்று சொல்லி. தேவனுக்காக ஜீவிக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏதெனிலே ஆதாமும் ஏவாளும் எப்படி அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் கூட மகிமை அவர்கள் மூடியிருந்தபடினாலே அந்த மகிமை அவர்களுக்கு நிர்வாணிகள் என்று அவர்கள் உணராதவர்களாக இருந்தார். இந்த இந்த மகிமையானது எப்படி தேவனோடு சஞ்சரித்ததோ அப்படியாக நீ மகிமை உள்ளவனாய் தேவனுக்கென்று நீ ஜீவிக்கிறவனாய் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர் மனதை குருடாக்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த குருடாக்கப்படாத அந்த மகிமையின் சுவிசேஷம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறபடினாலே இந்த மகிமையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியானால் உன் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றா இருக்கும்படியாக என்னை தானே நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பத்துடைய தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளைகள் இருக்கும்படியாக அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக குமாரன் சொல்கிறார் பிதாவினிடத்திலே, என்னைத்தானே நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு உனக்குள்ளாக நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன், தேவனுக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்குள்ளாக பாவம் இல்லை என்று சொல்லி உன்னை நீ ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஒரு காலம் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. கர்த்தர் உன்னிலேயும் என்னிலேயும் ஜீவித்தால வழியே ஆவியானவர் எச்சரிக்கிற ஒவ்வொரு எச்சரிப்புகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்தால வழியே பரிசுத்தம் நமக்குள்ளாக கிடைக்கிறது கஷ்டம். ஆகவே உன் ஜீவன் இன்னைக்கு தேவனுக்குள்ளா இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார். அந்த மகிமையை பெற்ற தேவ பிள்ளைகள் இந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 22, 23, 24 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதாவது, புதிய எருசலேமிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை தேவனும் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம், இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுடைய ஆலயம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமிலே அவர் ஆலயமாய் இருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியே ஆளவர் ஆலயமாய் இருக்கிறபடினாலே இந்த ஆலயம், இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஆலயத்தோடு தேவ பிள்ளையாகிய நம்மை அந்த ஆலயத்துக்குள்ளாக நம்மை அனுசரிக்கிறார். அப்படியாக அந்த ஆலயத்துக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்திலே, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த விளக்குகளுக்குள்ளாக இருக்கத்தக்கதான அந்த ஒளியானது இந்த மகிமையினாலே அது எப்படி பிரகாசிக்கிறதோ, எப்படி ஆட்டுக்குட்டியானவர் எப்படி ஆலயமாக மாறி அவர் நமக்கு விளக்காய், நமக்கு ஒளியாய் அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த ஒளியானது தேவன் தந்த அந்த மகிமையை பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை போல நாம் மாறுகிற பொழுது அந்த விளக்கினுடைய பிரகாசத்தை, அந்த மகிமையை, அந்த ஒளியை கர்த்தர் உன்மூலியமாக பிரகாசிக்க செய்கிறார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்க்கிற இந்த உலகம் என்ன சொல்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறதா? அல்லது அவரும் என்னை போலத்தான் இருக்கிறார், என்னை காட்டிலும் அவர்களுக்கு என்ன மேன்மை இருக்கிறது என்று சொல்லி உலகத்தான் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறானா? தயவு செய்து நாம் ஒருமுறை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உனக்குள்ளாக தேவ மகிமை, உனக்குள்ளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனை காட்டிலும் உன்னுடைய ஒளி அதிகமாக இராமல் போகும் என்று சொன்னால் நீ தேவனுடைய ஆலயமாக ஒரு காலம் மாற முடியாது. அந்த ஆலயத்திலே தேவன் தாமே அவர் விளக்காய் இருக்கிறது போல அவருடைய விளக்கினுடைய ஒளி மகிமையாய் நீ யாருக்காக ஒளி வச்சு போகிறாய்? இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது ரட்சிக்கப்படுவர்களுக்கு முன்பே உன்னுடைய ஒளி அவ்வளவு பிரகாசம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. 24வது வசனம், வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் புதிய எருசலேமாகிய ஆட்டுக்குட்டியானவரை விளக்கு, மகிமையிலே பிரவேசித்த தேவ பிள்ளைகளுடைய ஒளி. அல்லேலூயா. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் இதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கனத்தையும் அதற்குள்ளாக கொண்டு வருவார்கள். அங்கே வெளிச்சம் கொடுக்கும்படியாக அங்கே சூரியனும் சந்திரனும் அங்கே அவசியம் இல்லை. தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு ஜீவிக்கிற இந்த வாழ்க்கை நீ பிரகாசிக்கும்படியாக நீ தண்ணீர் முழுக்கினால் உன்னைத்தானே நீ பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ளாக ஜீவிக்க கர்த்தர் உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க இந்த தண்ணீர் வாசல் அண்டையிலே உன்னை கழுவி உன்னை சுத்தம் செய்து தேவ மகிமை உள்ளவனாய் கர்த்தரை போல மாற்றப்பட்டவனாய் உலகத்துக்கு நீ ஒளியாய் நித்தியத்திலே மகிமையிலே பிரகாசிக்கிறவனாய். அல்லேலூயா. தேவனுடைய ஒளியானது உன் மூலியமாய் ரட்சிக்கப்படுகிற மக்களாகிய புதிய வானத்திலேயும் புதிய பூமியிலேயும் இவர்கள் தேவனுடைய அந்த மகிமையான அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளை அங்கே காக்கிறார். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 21, 23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நீ தேவனுடைய ஆலயமா? தேவன் கொடுத்த மகிமை
உனக்குள்ளாய் பிரகாசிக்கிறதா? அந்த அந்த ஒளியிலே இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறார்களா? உன்னை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவன் இருக்கிறதா? சற்று நிதானித்து பார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு மகிமை புரிந்தவனா நீ ஜீவிக்கிறாயா? இந்த தண்ணீர் வாசலினாலே வாசலிலே உன்னையத்தையும் ஒப்பு கொடுத்து நீ நித்திய ஜீவனுக்கென்று உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? உன்னாலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உம்முடைய பிரகாசத்தினாலே தேவனுடைய விளக்காகிய ஆட்டுக்குட்டியாவுடைய விளக்கிலே உன்னுடைய மகிமையான ஒளி அதை பிரகாசிக்கத்தக்கதாக ஒரு ஜீவன் இன்றைக்கு உனக்குள்ளாக உருவாகும்படியாக கர்த்தர் இந்த தண்ணீர் வாசலை நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தெய்வ மகிமைக்கு என்று வாழ கர்த்தர் மென்மேலும் நமக்கு புதிதான ஒரு கிருபையை தந்து அவருக்குள்ளாக நம் மகிழ கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் சுவாமி. உம்முடைய மகிமையிலே நாங்கள் பிரவேசித்து அந்த நித்திய ராஜ்யத்திலே கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதான ஆட்டுக்குட்டியாவுடைய விளக்குக்கு கர்த்தாவே நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மனக்கண்களை திறந்து சுவாமி தங்களை ஜீவனை ஒப்பு கொடுக்க அருள் புரியும். துதிகன மகிமையை எடுத்துக்கொள்ளும் இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜொலித்திடு